நம்மளோட தாத்தா, பாட்டி எல்லாரும் சாப்பிடும்போது, சமணக்கால் போட்டு தரையில உட்காந்து சாப்பிடும்போது, இந்த மாரி கை வச்சு சாப்பிடுவாங்க. எத்தன பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பட் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்படி வச்சு சாப்பிட்டா, நம்ம அம்மா, அப்பா வந்து திட்டுவாங்க. ரீசன் தெரியாது. பட் திட்டுவாங்க. "நீ சாப்பிடுறதெல்லாம் இந்த கை வழியா நிலத்துக்கே திருப்பி போயிடும். சத்தெல்லாம் தரைக்கு போயிடும். என்ன இப்படி கை வைக்கிற? மடியில வச்சுக்கோ." அப்படிலாம் திட்டுவாங்க. ஸோ தாத்தா, பாட்டிங்க இந்த மாதிரி கை வச்சு சாப்பிட்டதுக்கு காரணம் இருக்கு. இது வந்து ரொம்ப லாஜிக்கலாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு சித்தா டாக்டர் அவங்க சொன்ன ரீசன் ரொம்ப லாஜிக்கலா இருந்தது. ஸோ நம்ம சமணக்கால் போட்டு உட்காந்து சாப்பிடும்போதும் சரி, நீங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, நம்ம முதுகெலும்பு நேரா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆனா அப்படி வச்சுக்க மாட்டோம். இப்படிதான் சாப்பிடுவோம். இப்படிதான் சாப்பிடுவோம். ஸோ அப்ப வந்து உங்களோட டயஃப்ரம் வந்து வயிற இடிக்கும். வயித்துக்குள்ள சாப்பாடு போகுது. ஆனா அத நீங்க இடிச்ச மாரியே உட்கார்ந்துருக்கீங்க. யாருமே அட்டென்ஷன்ல உட்கார்ந்து சாப்பிட மாட்டோம். ஸோ நீங்க அட்டென்ஷன்ல உட்காரும்போது தான் சாப்பாடு வந்து நேரா கம்ஃபர்டபுளா வயிறுக்கு போகும். ஆனா நம்ம இப்படி பண்ண மாட்டோம். கொஞ்சமாவது கூன் போட்டுப்போம். டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாலும் சரி, தரையில உட்கார்ந்தாலும் சரி. அப்போ நம்ம வயிற இடிச்சுக்கிட்டே தான் வயித்துக்கு சாப்பாட தள்ளுறோம். அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் குடுக்கும் வயிறுக்கு. நீங்க அட்டென்ஷன்ல உட்காந்துட்டு சாப்பிடுறதும் பாசிபிள் இல்ல. ஆனா நீங்க கைய இப்படி தரையில ஊனுனீங்கன்னா, எல்போ மடக்காம கைய இப்படி தரையில ஊனுனீங்கன்னா, இந்த லெங்த் வந்து உங்க உடம்புக்கு, உங்களோட ஸ்பைனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட்னஸ் குடுக்கும். கைய இப்படி ஊடுனதுக்கு அப்புறமா, நீங்க நெனச்சாலும் உங்க வயிற அமுத்துற மாரி நீங்க கூன் போட மாட்டீங்க. இப்படிதான் இருப்பீங்க. ஸோ அந்த பொசிஷன்ல சாப்பிடும்போது, உணவு கம்ஃபர்டபுளா உங்க வயிறுக்கு போய் சேரும். இதனால தான் தாத்தா, பாட்டிங்க இந்த மாரி சாப்ட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல பிராக்டிஸ். இப்ப நீங்க தரையில சமணக்கால் போட்டு சாப்பிடுற பழக்கம் இல்ல. நீங்க டைனிங் டேபிள்ல தான் வருஷம் ஃபுல்லா சாப்பிடுறீங்கன்னா கூட, உங்களோட டேபிள் இந்த லெவல்ல இருக்கும் இல்லையா? ஸோ டேபிள்ல ஒரு கை நீங்க இப்படி வச்சுக்கிறீங்க. ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் சாப்பிடுறீங்க. அப்பயும் நீங்க வயிறு அமுத்தாம சாப்பிடுறதுக்கு அது பாசிபிளா இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஹேபிட். தரையில உட்கார்ந்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தீங்கன்னா ஒரு கை டேபிள்ல ஹோல்ட் பண்ணியிருக்கட்டும். நீங்க சாப்பிடும்போது முதுகெலும்பு நேரா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ஃபர்டபுளா உணவு வயித்துக்குள்ள போகும்.